குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். பராபவ ஆண்டு வைகாசி மாதம் 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இது தமிழுக்கு ஆங்கிலம் 14/6/2026 ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 5:52 திதி காலை 11:49 வரை சதுர்த்தசி, அதன் பின்பு அமாவாசை திதி ஆரம்பம். நட்சத்திரம் இரவு 10:41 வரை ரோகிணி, அதன் பின்பு மிருகசீரிஷம். நாம யோகம் பிற்பகல் 1:17 வரை திருதி, அதன் பின்பு சூலம். கரணம் இரவு 10:38 வரை சதுஷ்பாதம், அதன் பின்பு நாகவ கரணம் ஆரம்பமாகிறது. அமிர்தாதி யோகம் அமிர்த யோகம் சித்த யோகம் இரண்டும் இருக்கு. நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, அதாவது நண்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை. ராகு காலம் மாலை 4:30 மாலை 6 மணி வரைக்கும். அதே மாதிரி யமகண்டன் நண்பகல் 12 மணி முதல் 1:30 வரை. குளிகை பிற்பகல் 3 மணியிலிருந்து மாலை 4:30 வரை. சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் 10:30 11:30 வரை, அதாவது நண்பகல் 1:30 2:30 வரை. வாரசூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். சந்திராஷ்டம நட்சத்திரம் இன்றைய தினம் இரவு 10:41 வரை சுவாதி நட்சத்திரத்துக்கு இருக்கு. அதன் பின்பு விசாக நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிறது. இரவே ஆரம்பம் ஆகிறது. ஏன்னா அதிகாலை வரைக்கும் சித்திரைக்கு இருக்கு. சரி, இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமையோடு இணைந்து அமாவாசை வருகிறது. நான் ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன். இந்த அமாவாசையில் பித்ருக்கள் சாபம், முன்னோர்கள் சாபம், கர்மா விலகிறதுக்கு ஒரு பரிகாரம் சொல்லியிருக்கேன். ஏன்னா எப்பேற்பட்ட சாபங்களும் விலகும். அதே மாதிரி நமக்கு எதிர்பார்த்த ஒரு நல்ல ஒரு பிரச்சனைகள், எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அது விலகக்கூடிய தன்மையை கொடுக்கும். இது ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஆனால் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமையில் வர்றதுனால, இந்த அமாவாசை வர்றதுனால சொல்கிறேன். ஏன்னா 11:50 ஆரம்பிச்சிருது அமாவாசை. அதனால் இன்றைக்கு தான் அமாவாசை கும்பிடணும். ஏன்னா ராகு கொண்டு வருது. அதனால் இன்றைக்கி அமாவாசை கும்பிடுங்க. அதே போல் நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு இன்றைக்கி என்ன செய்யலாம் அப்படின்றத பார்ப்போம். இன்றைக்கி கொண்டு செல்லுகின்ற பொருள், இன்றைக்கி ஒரு எலுமிச்சை கனியை மட்டும் உங்கள் குலதெய்வத்தை மனசார நினச்சி ஒரு பேக்கில் வச்சு கொண்டு செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். ரிஷப லக்னம், லக்னத்துக்குள்ளே சூரியனும் சந்திரனும். மிதுனத்தில் புத பகவான், கடகத்தில் குரு பகவானும் சுக்கிர பகவானும், சிம்மத்தில் கேது பகவான், விருஷிகத்தில் மாந்தி பகவான், கும்பத்தில் ராகு பகவான், மீனத்தில் சனி பகவான், மேஷத்தில் அங்காரக பகவான் சஞ்சாரம் செய்கிறார்கள். சரி, இன்றைய தினம் பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே இந்த பரிகாரம் சொன்னது தான். இது கூட இன்னொரு பரிகாரம் சேர்த்து சொல்கிறேன். ஏன்னா இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை வர்றதுனால இதை மீண்டும் உங்களுக்கு ஒரு முறை ஞாபகப்படுத்துகிறேன். இதை செய்யுங்க. ஏன்னா இதை மறந்துட்டவங்க இன்றைக்கி மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்துகிறேன். கருப்பு குண்டுமணியை பற்றி நாளைய தினம் சொல்கிறேன். இன்றைக்கி ஒன்றும் இல்லை. நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு 1/2 கிலோ கோதுமை மாவு வாங்கிக்கோங்க. அந்த கோதுமை மாவை நல்லா பிசைஞ்சிக்கோங்க. 2 தீபமாக அதை பிரிச்சுக்கோங்க. அகல் விளக்கு மாதிரிலாம் கட்டியாக பிசைஞ்சு அகல் விளக்கு மாதிரி செஞ்சுக்கோங்க. செஞ்சுட்டு ஒரு தலைவாழையில் வாங்கிட்டு போயிட்டு ஒரு பாக்கு மட்டை தட்டு கூட வாங்கிக்கோங்க. அது மேலே அகல் விளக்கு வைங்க. ஏன்னா சில இடத்துல கொடி மரத்தாண்ட வைக்க விட மாட்டாங்க. அதை நீங்கள் ஏற்றிட்டு ஒரு 1/2 மணி நேரம் அங்கே உட்காந்து உங்கள் பிரார்த்தனைகளெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் கொண்டு போய் விளக்கு மாடத்தில் வச்சுருங்க. அப்படி ஏற்றும்போது அதில் பியூர் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு அதில் குங்குமப்பூ போடணும். நல்லா புரிஞ்சுக்குங்க. இதெல்லாம் செய்கிறது பெருசு இல்லை. குங்குமப்பூ நல்ல ஒரிஜினல் வாங்கி அந்த குங்குமப்பூவை 2 விளக்குலேயும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு உங்களுடைய முன்னோர்கள் யார் யார் இறந்துருக்காங்களோ அவர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கணும். எனக்கு இருக்கின்ற எப்பேற்பட்ட பிரச்சனைகளும் இன்றோடு விலகிவிட்டது அப்படின்னு சொல்லணும். இன்றோட எனக்கு எல்லா பிரச்சனையும் விலகிவிட்டது. தொழில் விருத்தி, தன விருத்தி, வியாபார விருத்தி, பண விருத்தி, மகாலட்சுமி கடாட்சம் எல்லாமே இன்றையிலிருந்து எனக்கு கிடைத்து விட்டது
அப்படின்னு ஒவ்வொரு செயலையும் நம்ம பாசிட்டிவாக சொல்லணும். புரியுதுங்களா? முதல்ல நெகட்டிவ் சொல்லி முடிச்சுட்டு அதன் பிறகு பாசிட்டிவான எனர்ஜியை நம்ம மனசார நீங்கள் சொல்லி ஒரு அரை மணி நேரமாவது அந்த தீபத்தை ஏற்றி வச்சுட்டு அது எதிர்க்க உட்காரணும். அது கூட வெத்தலை பாக்கு பழம்லாம் வைக்கலாம். ஒரு அர்ச்சனையை வாங்கிட்டு போயிடுங்க. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமையோட அமாவாசை வர்றதுனால ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு அமாவாசை. இதை செஞ்சு பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றத்தை கொடுக்கலன்னா என்னை கேளுங்க. சரிங்களா? இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, மனதில் இருந்து வந்த கவலைகள்லாம் குறைகின்ற ஒரு தன்மை இருக்குது. குடும்பத்தில் உள்ளவர்கள்லாம் உங்களுக்கு இன்றைக்கி ஆதரவாக இருப்பார்கள். 2ஆம் இடத்திலேயே சந்திரனும் சூரியனும் இணைந்து இருக்கிறார். உங்களுடைய 5ஆம் அதிபதியும் 4ஆம் அதிபதியும் இணைந்து இருக்கிறதுனால அரசு ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் குறையும். அதே மாதிரி இறை சார்ந்த பணிகளில் ஆர்வம் அதிகரிக்கின்ற ஒரு தன்மையும் இன்றைக்கி இருக்குது. பொன் பொருள் சேர்க்கை இன்றைக்கி ஏற்படும். எதிர்பாராத சிலரின் அறிமுகத்தால் இன்றைய தினம் அதன் மூலம் நல்ல ஒரு புதிய வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு தன்மை இருக்குது. மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், கோபத்தை மட்டும் கட்டுப்படுத்துங்கள். அதே மாதிரி வயிறு சார்ந்த பிரச்சனை, கார உணவுகளையெல்லாம் எடுத்துக்கொள்ளாதீங்க. புதிய குடுக்கல் வாங்கல்ல சில பேர் லேவாதேவி பண்ணுவாங்க. லேவாதேவின்னா வட்டிக்கு கொடுக்கறது வாங்கிறது இந்த மாதிரி பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. வாக்கு சாதுரியத்தின் மூலம் இன்றைக்கி நல்ல ஒரு அனுகூலம் ஏற்படுகின்ற ஒரு தன்மை இருக்குது. இன்றைய நாள் உங்களுக்கு மறைமுக எதிர்ப்புகள்லாம் விலகக்கூடிய ஒரு தன்மை. அதிசய தெற்கு திசை அதிசயன் 2ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறத்தை இன்றைக்கி பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு கவலைகள்லாம் விலகுகின்ற ஒரு தன்மை. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, திட்டமிட்ட காரியங்களெல்லாம் நிறைவேறும். மனதில் ஏற்பட்ட சின்ன சின்ன சஞ்சலங்கள்லாம் இன்றைக்கி விலகும். அதன் மூலம் ஏற்பட்ட குழப்பங்கள்லாம் விலகுகின்ற ஒரு தன்மையும் இருக்குது. உங்களோட இருப்பவர்கள் பற்றிய புரிதலும் இன்றைக்கி ஏற்படும். கொஞ்சம் குழப்பம் இருக்கும். ஏன்னா சூரியனோட சந்திரன் சேர்ந்துருக்கு இல்லையா? அதனால் சிறு குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. உங்களோட இருப்பவர்கள் ஒத்துழைப்பெல்லாம் இன்றைக்கி கிடைக்கும். அதே மாதிரி புதிய கருவிகள் வாங்கிறதுல, இப்போ மிஷினரி வாங்குறீங்க, சொந்த தொழில் பண்ணுறீங்க, மிஷினரி வாங்குறீங்கன்னா அதில் ரொம்ப கவனத்தோடு பார்த்து வாங்க வேண்டியது இன்றைய தினம் அவசியம். உங்கள் தோற்றத்தில் நிறைய மாற்றங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு உண்டு. கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். இன்றைய நாள் போட்டிகள் நிறைந்த நாளாக இன்றைக்கி இருக்கும். அதிசய மேற்கு திசை அதிசயன் 3ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் வெளிர்நீல நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு காரியத்தில் நிறைவேற்றுகின்ற ஒரு தன்மை இன்றைக்கி இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லோருடைய ஒத்துழைப்பும் கிடைக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, முடிவு எடுப்பதில் குழப்பங்கள் ஏற்படுகின்ற ஒரு தன்மை இருக்குது. எதிர்பாராத சில செலவுகளால் நெருக்கடிகள் ஏற்பட வாய்ப்புகள் இன்றைக்கி உண்டு. அதை கவனத்தில் வச்சுக்கோங்க. அரசு ரீதியான ஒரு பிரச்சனையில் தலையிடுவதை தவிர்ப்பது இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். பிள்ளைகளால் செலவினங்கள் ஏற்படும். மற்றவர்கள் பற்றிய கருத்துக்களை சொல்வதை குறைத்து கொள்ளுங்கள். இன்னும் உங்களுக்கு நன்றாக இருக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது.
ஆடம்பர பொருட்கள் மீதான ஈர்ப்புகள் அதிகரிக்கின்ற ஒரு தன்மையும் இருக்கு. நண்பர்களின் சந்திப்பு நல்ல ஒரு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்துகின்ற நாளாக இருக்குது. இன்றைய நாள் உங்கள் ஆசைகளெல்லாம் மேம்படக்கூடிய நாளாக இருக்குது. அதிசய வடதிசை அதிசயம் 4ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் அடுத்தவர்களுக்கு கருத்து சொல்வதை தவிர்ப்பது மிக மிக நல்லது. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஈர்ப்பு அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, உங்களோட இருப்பவர்கள் பற்றிய புரிதெல்லாம் இன்னைக்கு அதிகரிக்கும். பயணங்கள் மூலம் ஒரு புதிய அனுபவத்தையும் மாற்றத்தையும் ஏற்படுத்துகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்குது. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை மேம்படும். அதே மாதிரி பழக்க வழக்கங்களில் நிறைய மாற்றங்கள் உண்டாகுகின்ற ஒரு தன்மை இருக்குது. மனதில் இருந்து வந்த கவலைகளை நீங்கள் தகவல் தொடர்பு துறையில் இருப்பவர்களுக்கு திறமைக்கு ஏற்ப பாராட்டுகள் கிடைக்கின்ற ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். அதே மாதிரி இன்றைய நாள் படிக்கிற மாணவர்களும் வேகத்தை விட விவேகத்தோடு இன்னைக்கு எதையும் செய்யுங்கள், இன்னும் சிறப்பாக இருக்கும். அதிசய மேற்கு திசை 2ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் இன்னைக்கு அதிகரிக்கும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒற்றுமை மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு பாராட்டுகள்லாம் கிடைக்கின்ற ஒரு தன்மை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, மற்றவர்களின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு தன்மை இன்னைக்கு ஏற்படும். தொழிலில் மேன்மை இருக்கும். அரசு சார்ந்த உதவிகரம்லாம் கிடைக்கும். இந்த ஜாப் ஒர்க்கு செய்கிறவங்களுக்கெல்லாம் கிடைக்கின்ற ஒரு தன்மை இருக்குது. அதே சமயத்தில் மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் இருக்கும். மறைமுகமான ஆதாயம் கிடைக்கும். அரசு வழியில் நீதித்துறையில் இருப்பவர்களுக்கு சாதகமான சூழல்லாம் இன்றைக்கி அமைகின்ற ஒரு நாளாக இருக்குது. பிள்ளைகள் வழியில் அனுகூலம் ஏற்படும். மனசில் ஒரு வித்தியாசமான சிந்தனைகள் பிறக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. இன்றைய நாள் ஆக்கப்பூர்வமான நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அதிசய கிழக்கு திசை அதிர்ஷ்ட எண் 1ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை இன்றைக்கி பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயகரமான ஒரு நாளாக இருக்குது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலம் ஏற்படுகின்ற ஒரு தன்மை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, படிக்கின்ற மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் தருகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. வீட்டினை மனதிற்கு பிடித்த மாதிரி மாற்றக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். மனதில் செய்யும் முயற்சிக்கு ஏற்ப அங்கீகாரம் கிடைக்கும். வெளியூர் தொடர்பான ஒரு பயணங்கள் மூலம் அனுகூலமான ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும். மனதில் இருக்கும் கவலைகள்லாம் இன்றைய தினம் குறைந்து ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுத்துகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. சமூகம் தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு மேன்மை ஏற்படும். சூழ்நிலைகள் ஏற்படும். அதே மாதிரி நல்ல ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது. இன்றைய தினம் பாராட்டுகளும் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. என்ன இருந்தாலும் ஆரோக்கியத்தை மட்டும் பார்த்துக்கோங்க, கவனத்தில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்றைக்கி அதிசய தென்மேற்கு திசை 9ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் வெண்மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றமான நாளாக இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி எந்த ஒரு விஷயத்திலும் அங்கீகாரமே கிடைக்கலன்னு நினைத்தவர்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு புத்துணர்ச்சியான ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, பயணங்கள் தொடர்பான செயல்பாடுகளை தடை தாமதம் ஏற்படும்.
மாணவர்களுக்கு நினைவாற்றலில் மந்த தன்மை இன்னைக்கு ஏற்படும். அதே மாதிரி எதிர்பார்த்த சில வாய்ப்புகள்லாம் காலதாமதமாக கிடைக்கும். இன்னைக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலும் நிதானத்தை காட்டுங்க, மௌனத்தை அனுசரிங்க, சிறப்பாக இருக்கும். அரசு தொடர்பான பணிகளில் இருப்பவர்களெல்லாம் இன்னைக்கு ரொம்ப கவனத்தோடு இருப்பது நன்மையை தருகின்ற நாளாக இருக்கும். அதே மாதிரி வியாபாரம் தொடர்பான வேலையில் பொறுமையோடு இன்னைக்கு செயல்பாடு இருக்கட்டும். இன்னைக்கு எல்லா விதத்திலும் பணிவு கனிவு இரண்டும் இன்னைக்கு தேவை. இன்னைக்கு இஷ்ட தெய்வத்தை வணங்கிட்டு போங்க, சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட இசை வடக்கு திசை, அதிர்ஷ்ட 4 அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மந்த தன்மையெல்லாம் ஏற்படும். சுவாதி நட்சத்திரக்காரர்கள் கவனத்தோடு செயல்பட வேண்டியது நல்லது. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை தேவை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, வியாபாரம் தொடர்பான செயல்பாட்டில் இன்னைக்கு லாபங்கள் அதிகரிக்கின்ற நாளாக இருக்குது. கூட்டு தொழில் செய்பவர்கள் இன்றைய தினம் எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கும். நண்பர்கள் வட்டாரம் விரிவடையும். நண்பர்களால் ஆதாயம் ஏற்படும். அதே மாதிரி வாழ்க்கை துணையுடன் சிறுதூர பயணம் செல்லக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். மனதில் ஒரு புதுவிதமான ஆராய்ச்சி தொடர்பான சிந்தனைகள்லாம் அதிகரிக்கும். கூட்டாளிகள் வழியில் ஒத்துழைப்பு அதிகரிக்கின்ற ஒரு நாளாகும் இன்றைய தினம் இருக்கும். அதே சமயத்தில் கல்வி தொடர்பான பணிகளில் சில பேருக்கு ஒரு தடை இருந்து வந்ததெல்லாம் அந்த தடை தாமதங்கள் இதெல்லாம் இன்னைக்கு விலகுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். இருந்தாலும் இன்னைக்கு கொஞ்சம் விரயங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு உண்டு. அந்த விரயங்களை சுப விரயமாக மாற்றிக்கொள்ளுங்கள். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட 8 அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய ஒரு தன்மை. அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள்லாம் மேம்படும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு தடை தாமதங்கள்லாம் குறையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, இன்றைய தினம் தன வரவு நன்றாக இருக்கும். மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும். முன்னோர்கள் வழிபாடு உங்களுக்கு சிறப்பை தரும். சக ஊழியர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் மறைந்து ஒற்றுமை அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. மனதை உறுத்தி கொண்டிருந்த சில செயல்களெல்லாம் இன்றைக்கி விலகுகின்ற ஒரு தன்மையும் இன்றைக்கி இருக்குது. அதே சமயத்தில் புத்துணர்ச்சி ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது. விவசாயத்துறை, கால்நடைத்துறை, கம்ப்யூட்டர் துறை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி லாபம் அதிகரிக்கின்ற ஒரு தன்மையும் இருக்குது. ஆர்வத்தோடு எல்லா விஷயத்திலும் இன்றைக்கி ஆர்வத்தோடு கலந்து கொள்ளுகின்ற ஒரு தன்மை இருக்குது. அதே மாதிரி நண்பர்கள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். எதை சார்ந்த விஷயமாக இருந்தாலும் இன்றைக்கி சாதகமான ஒரு முடிவு கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. உறவினர்கள் பற்றிய புரிதலும் இன்றைக்கி ஏற்படும் உங்களுக்கு. இன்றைய நாள் நன்மைகள் நிறைந்த நாளாக இருக்குது. அதிர்ஷ்ட வடகிழக்கு சேசேன் 3 அதிர்ஷ்ட நிறம் இன்றைக்கி இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒற்றுமை அதிகரிக்கும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புத்துணர்ச்சியான நாளாக இருக்குது. உத்திராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்லாம் அதிகரிக்கின்ற ஒரு தன்மை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, சிறு தொழிலில் தடை தாமதம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் குருவின் பார்வை இருக்கிறதுனால ஓரளவுக்கு சிறப்பை தருகின்ற ஒரு தருணம் இருக்குது. உயரதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். வெளிவட்டாரத்தில் உங்களின் செல்வாக்கெல்லாம் அதிகரிக்கின்ற ஒரு தன்மையும் இருக்குது. கூட்டு தொழிலில் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி தேவையற்ற விவாதங்களின் மூலம் சாதகமான ஒரு பலனும் கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பு உண்டு. ஒரு முடிவே கிடைக்கலன்னு நினச்சிங்கன்னா
அதுக்கெல்லாம் ஒரு முடிவு கிடைக்கின்ற ஒரு தன்மையும் இன்றைக்கி இருக்குது. அதே மாதிரி உங்களுடைய புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்துவதற்கான நல்ல சூழ்நிலைகள்லாம் ஏற்படும். மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல ஆர்வம் ஏற்படுகின்ற ஒரு தன்மையும் இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கின்ற ஒரு நாளாகவும் இன்றைக்கி இருக்கும். இன்றைய நாள் நல்ல வரவுகள் நிறைந்த நாளாகவும் இருக்குது. அதிசய கிழக்கு சேன 5ஆம் நட்சத்திர நிறம் பொன்னிறத்தை இன்றைக்கி பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு இன்றைக்கி சிறப்பாக இருக்கும். திருவோணம் நட்சத்திரம் சாதகமான நாளாக இருக்குது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் உயர்வு கிடைக்கின்ற நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்களுக்கு தாயாரின் ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். அதே மாதிரி உறவினர்கள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள்லாம் கிடைக்கும். மனதில் அப்பப்போ சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்குகின்ற ஒரு தன்மை இருக்குது. கால்நடைகளின் மூலம் வருமானமும் முதலீடும் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்றைய தினம் அமைஞ்சிருக்கு. அதே சமயத்தில் எல்லோருடைய மற்றவர்களுடைய தலையீடு, மற்றவர்களுடைய விஷயத்தில் தலையிடுவதை தவிர்த்தால் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும். இழுபறியான செயல்களை கூட செய்து முடிப்பீர்கள். பெரியோர்களின் ஆலோசனை உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இன்றைய நாள் புகழ் நிறைந்த நாளாக இருக்க. அதிசய மேற்கு அதிசயன் 9ஆம் அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்குது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு முதலீடுகள்லாம் அதிகரிக்கும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆலோசனை சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, இன்றைய தினம் எந்த ஒரு விஷயத்துக்கு முயற்சி எடுத்தாலும் அது உங்களுக்கு நன்மையில் முடியும். அதே மாதிரி பயணங்கள் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைக்கி இருக்குது. இந்த ட்ராவல்ஸ் வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி நல்ல சிறப்பாக இருக்கும். அதனால் ஆதாயம் கிடைக்கும். சகோதரர்கள் ஆதரவாக இருப்பார்கள். எழுத்து சார்ந்த துறை, கலைத்துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் இன்றைக்கி நல்ல முன்னேற்றத்தை தருகின்ற ஒரு நாளாக இருக்குது. உங்கள் திறமைகளை இன்றைக்கி வெளிப்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். நெருக்கடியான சூழல்லாம் படிப்படியாக விலகுகின்ற ஒரு தன்மை ஏற்படும். பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சியான தருணங்கள் ஏற்படும். சிறுதூர பயணங்களால் குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. பூர்வீக சொத்துக்களின் மூலம் ஆதாயம் உண்டாகுகின்ற நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அதிசய கிழக்கு திசை அதிசயன் 3ஆம் அதிர்ஷ்ட நிறம் இன்றைய தினம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு உங்களுக்கு நல்ல சிறப்பை தரும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் அதிகரிக்கின்ற நாளாக இருக்குது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள்லாம் விலகி நல்ல மன தெளிவு ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.